இந்நகரத்தின் ஞாபகங்கள் பசுமையாக என்றும். இந்நகரத்தின் ஞாபகங்கள் பசுமையாக என்றும். வணக்கம் சிங்கப்பூர். என் பெயர் வினய் பாரத்வாஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வணக்கம் சிங்கப்பூர் ப்ரோக்ராம். லைக் ஆல்வேஸ் இந்த செக்மெண்ட்ல நான் பண்ண போறேன் எக்ஸ்ப்ளோர் தி அன்எக்ஸ்ப்ளோர். லெட் மீ டேக் யூ டு அ பிளேஸ் தட் யூ வில் பி இன்ட்ரெஸ்டட் இஃப் யூ ஆர் an animal lover. Come, let's check it out. ஜப்பானில் உள்ள பூனை கஃபேயில் பகற்பொழுதில் ஒரு வாடிக்கையாளர் அங்கே சுற்றித் திரியும் பூனைகளை கொஞ்சிக் கொண்டும் அந்த இடம் தரும் அமைதியில் கண்களை மூடி உறங்கிக் கொண்டும் இருப்பதை பார்த்த சாம் மற்றும் சூ மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். பவர் தூக்கம் எனப்படும் நம் புத்துணர்ச்சியை அதிகரிக்கும் தூக்கம் அது. ஜப்பானில் பல பூனை கஃபேக்களை பார்வையிட்ட பிறகு இந்த அனுபவத்தை சிங்கப்பூருக்கும் கொண்டு வர விரும்பினார் சாம் மற்றும் சோ. இவர்கள் பூனை சிகிச்சை முறையின் தீவிர ஆதரவாளர்கள். இந்த சிகிச்சை முறை விவரிக்க முடியாத மகிழ்ச்சி மற்றும் அமைதியை தருவதாக நம்புகிறார்கள். பூனை கஃபே என்பது வழக்கமான கஃபே போன்றதுதான். பூனைகள் நிறைந்தது என்ற ஒரே வித்தியாசத்தை தவிர. இந்த கஃபேயில் பூனைகள் சுதந்திரமாக விளையாடும், சாப்பிடும், உறங்கும். 1 மணி நேர கட்டணத்தில் வாடிக்கையாளர்கள் இங்குள்ள சூழ்நிலையை அனுபவிக்கவும் பூனைகளோடு கொஞ்சி விளையாடுவதற்கும் வரலாம். சாம் மற்றும் சூ தங்கள் ஹோட்டலுக்கு பூனைகளை தத்தெடுக்க மட்டுமே முடிவு செய்தனர், விலைக்கு வாங்க அல்ல. நீங்கள் பூனைகளை நேசிப்பவராகவோ அல்லது பூனைகளுடன் உங்கள் நேரத்தை செலவிடவோ விரும்பினால் உங்களுக்கான சரியான இடம் இந்த 54A படகு குவை. நிலை 2 அமைந்துள்ள இந்த பூனை கஃபேக்கு விரும்பி செல்லுங்கள்.
அவ்வளோதான் இந்த செக்மெண்ட்டில். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வணக்கம் சிங்கப்பூர். டேக் அ ஷார்ட் பிரேக் while I enjoy with this cat. வெல்கம் பேக் டு வணக்கம் சிங்கப்பூர். இந்த செக்மெண்ட்டில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் எக்ஸிபிஷன் சீன் இன் சிங்கப்பூர். வணக்கம் மாலிக், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ எக்ஸிபிஷன்ஸ் இன் சிங்கப்பூர் has evolved quite a bit in the last decade or so. ZAC Salam India, when did it start? In the journey பற்றி பேசுங்க. 2006 we were invited by Singapore Tourism Board to showcase, அதாவது இந்தியாவும் சிங்கப்பூரும் உள்ள ஒற்றுமையை கம்பைன் பண்ணி காட்டுறதுக்காக வந்து சிங்கப்பூர் டூரிசம் போர்ட் பர்சனலி ZAC எக்ஸிபிஷன்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸை இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ 2007 we did our first ZAC Salam India. I remember coming for that. You came for that, yeah? Yeah, I think you were in... Yeah. So it came a long way. First 3 editions was very trade fair, bringing missionaries, technology, இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ பட் அதோட வெற்றி வந்து ஆக்சுவலி what it was more of, instead of B2B, it became successful in B2C, which is business to consumer சொல்லுவாங்க. இப்போ அது கன்சியூமர் எக்ஸிபிஷனாக ஓடிக்கிட்டு இருக்கு. 10 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? 12வது வருஷம். அண்ட் 28 எடிஷன் முடிச்சிருக்கோம். 28 எடிஷன் we finished successfully, and 29 is coming, and of course our 30th is also in hand. Going with blessings and of course people's support. Right. So இதுதான். In a year, how many times does ZAC Salam India happens? Salam India வந்து year it's 3 times, 3 வாட்டி நடக்குது. ZAC Salam India வந்து 3 times, which is special Pongal edition ஒன்று. We have one is Eid special, and one is Diwali special. Nice. Yeah. We have made people involved in the shows. Right. That is how we made it into a family expo. We bring the entire India there. We have customers சொல்லும் போது வந்து all walks of life, அதாவது கைத்தொழில் உள்ளவங்க, ப்ராப்பர்ட்டிக்காரங்க, துணிமணிகள், அலங்கார பொருட்கள், இந்த மாதிரி நிறையா சேவைகள். சில பேர் வீட்டில் ஹோம் மேக்கர்ஸ் சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்குலாம் ஒரு நல்ல அவங்களுக்குலாம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக ஆகி நிறைய பேர் அவங்களோட கைவண்ணம், நிறைய கம்பெனி க்ரோத் ஆகிருக்கு. பியூட்டிஃபுல் இல்லையா? பியூட்டிஃபுல். யூ வாண்ட் டு ஸ்டார்ட் பிஸ்னஸ் நாட் ஈஸி. ஸோ தே நீட் அ பிளாட்ஃபார்ம். என் பொருள் மக்களுக்கு போய் சேருமான்னு சொல்லும்போது Salam India, ZAC Salam India has definitely been a platform for a lot. And I can tell you a lot of them in Little India, at least a good 20-30 people கடை திறந்துருக்காங்க. Really, they are still part of ZAC Salam India at times. இது மாதிரி விஷயங்கள் இருக்குது. இட்ஸ் நாட் பர்சனல் கெயின் இன் த சென்ஸ். இந்த விஷயத்தில் வந்து சில பேர் வந்து நமக்கு வியாபாரம் மட்டும் இல்லை, நம்ம பல வியாபாரிகளை உருவாக்கியிருக்கோம், விச் இஸ் எக்கானமிக்லி சிங்கப்பூருக்கு வந்து பெனிஃபிஷ். எந்த மாதிரி வாக்கின்ஸ் வருவாங்க? வாக்கின்ஸ்ன்னு சொல்லும் போது வந்து வி ஹேவிங், நான் சொல்ல பிஆர்ஸ் வராங்க, என்ஆர்ஐஸ் வராங்க, சிங்கப்பூரியன்ஸ் ஆப்வியஸ்லி, அண்ட் மலேசியன்ஸ். some do come from Indonesia. We have people coming from Australia. இது மாதிரி எக்ஸிபிஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏன்னா அந்த ஹெர்பல் பார்க்குறதுக்கு வருவாங்க. சில பேர் வந்து அவங்களோட தேவைகளுக்கு பூர்த்தி ஆகிறதுக்கு மாதிரி வருவாங்க. ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இடையில ஒரு ஷோ ஒன்று செஞ்சோம், ஒரு குக்கிங் காம்படிஷன். We had this concept of bring a non-Indian friend. Oh, right. It's a partnership kind of thing. நல்ல ஐடியா. So bring a non-Indian friend ஒரு blast போட்டோம். Surprisingly, we didn't expect Japanese to participate. We had Chinese, we had Malay, we had Filipino, we had Myanmar. So we could see how much ZAC Salam India has reached out. கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. So இது வந்து ஒரு ஆஃபீஸ் திங்கே ஆயிடுச்சு. each individual பார்க்கும்போது வந்து some people இது வந்து என்னோட colleague, she also wanted to come. So there was nice fusion Indian cooking with sushi, Japanese touch, Burmese touch. இதெல்லாம் வந்து ஒரு நம்ம ஆர்கனைசராக இருக்கும்போது ஐடியாஸ். ஸோ நமக்கு ஆர்கனைசராக இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தட் இஸ் பீன் ரீச்சிங் அவுட் வெரி வெல். ஸோ வி ஆல்வேஸ் ஹேவ் எசன்ஸ். வி ஆல்வேஸ் ட்ரை டு கிவ் கிட்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். நிறையா கிட்ஸ்க்கு வந்து ஒரு ஷோவில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 400 to 500 சில்ட்ரன் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மேடை கிடைக்காதா? 4 பேர் கை தட்ட மாட்டாங்களா?
4 பேருக்கு வந்து ஒரு அது இம்பார்ட்டன்ட். Yeah, so with God's grace we are really blessed to have the kids coming and performing, the families support and all this kind of thing. This is where I think Salam India is going. அப்கமிங் எக்ஸிபிஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அடுத்து போன ஸ்பெஷல் ஜெக் சலாம் இண்டியாவில் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஒன்று ஹரி ராயாவில் பண்ணோம். இட் ஸ்பெஷலில் இந்த மந்தில் போன வருஷம் மேல ஃபாஸ்டிங் மந்த் இஃப்தார் ஸ்பெஷல்னு சொன்னோம். இஃப்தார் ஸ்பெஷல். We had a iftar special and we were humbled by the attendance of our president, Madam Halima Yaqub herself. Oh, lovely. Yeah, she came, she graced the event and we did a iftar for 2,000 packs and largest iftar and every dignitaries came. Thank you once again for all who supported. Last Salam Indiaல வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன பண்ணோம்னா அது ஒரு besides the iftar what we did was Diwali specialல வந்து we had CSR partner host Sri Narayan Mission. What they did, we called them to come and celebrate Diwali with us. So we were very humble, very touched. Even my chairman Idiot, when all came in wheelchairs, we gave that necessary Handicap, old age, and all that. We gave them shopping vouchers to shop free. நிறைய விஷயம். Yeah, so அவங்களுக்கு ரொம்ப அந்த it was emotionally இல்லை, you know, when they tell us, oh thank you, என் பேத்திக்கு நான் ஒரு ட்ரெஸ் வாங்க வந்தேன், you know, they want to do something for the grandchild. You know, அதெல்லாம் வந்து நம்ம ஒரு பிளாட்ஃபார்மாக கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஹம்பிள் ஃபார் தட். ஸோ வி வாண்டட் எவ்ரிபடி டு செலிப்ரேட், பி ஹாப்பி அண்ட் வி வெல்கம் நியூ ஐடியாஸ். குட் திங்ஸ் ஹேவ் ஹேப்பன்ட் ஃபார் த பெனிஃபிட். ஸோ வென் தி சே ஓ நான் சொன்னது செஞ்சிங்களே தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லுவாங்க. ஸோ வி ஃபீல் we always hearing yes. They know. I think those who've been attending all the Salam India, they will say every editions you've been doing better, you've been doing best, you know, all the things that even we come and tell you like for the ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறான், அதனால் சொல்லிட்டு போகிறாங்க, அதனால் நீங்கள் கேட்காம போகல, நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. ஐ கேன் see that action being taken சொல்லுவாங்க. வெரி குட். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரியே பண்ணுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் பீப்புள் வில் கம் டுகெதர், மல்டிரேஷியல் பீப்புள் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் வந்துட்டு டுகெதர் செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? தட் இஸ் வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ மாலிக், வாட் யூ டூயிங் இஸ் கிரேட். Thank you so much for coming on Salam Namaste Singapore and all the very best for Zak Salam India. Thank you so much. We look forward in having more events for the better community, better society, very good better future as well. Yeah, absolutely. Thank you. Umba Nandri. So what you saw was Malik from Zak Salam India. From the last more than 10 years, I would say 13 years, Ilya. 12 years, yeah. So 12 years in the Zak Salam India exhibitions is happening. They've grown from strength to strength. It's only getting bigger, better. They get the entire India there. They get people from across the countries, localites, foreigners, everybody come together. It's a beautiful community coming together, and that's what makes Singapore very special, and that's what makes Zak Salam India very special. That's it in this segment. We're going to be back after a short break. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வணக்கம் சிங்கப்பூர். எல்லா எபிசோட்லேயும் வர மாதிரி இந்த எபிசோடில் கூட நான் ஒரு பிரச்சனை பற்றி பேச போகிறேன். என்னோட இருக்காரு மேடம் ஜெயா ஃப்ரம் குட் டே பியூட்டி பார்லர் அண்ட் ஹேர் சலூன். வணக்கம் மேடம் ஜெயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் that people here are facing is because of the stress, because of the eating habits, because of the sleeping pattern. Correct. Aging has become very fast. You know, they age more than their actual age. So அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. இப்போ ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக எல்லாருக்குமே இயற்கையாகவே நம்ம வயதாகிறோம். ஆனால் அது வந்து இயற்கை. நம்ம அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அதில் தான் இருக்குது நம்மளோட சீக்ரெட். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக நல்ல தூக்கம், அவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ், அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட் ஹேபிட்டு, அவங்க லைஃப் சைக்கிள் நல்லா இருந்துச்சுன்னா லைஃப் ஸ்டைல் எல்லாருமே நம்ம வயதானால் கூட நம்ம நல்ல இளமையாகவே ஸ்கின்னை பார்த்துக்கலாம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா ஸ்கின்க்கு வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அந்த மாதிரி நிறைய ஒரு நாளைக்கு ஒரு தண்ணி குடிக்கும் பொழுதே வாட்டர் நம்மளோட பாடியில் டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியாகிறோம். நல்ல குட் கிளைன்சிங் நம்மளுக்கு அதுவும் ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு, ஸ்கின்னை ரொம்ப கிளியராக கொண்டு வரதுக்கு தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் நிறைய நம்ம பழங்கள் இது வந்து நம்ம வீட்லேயும் நம்ம செய்கிற முறை. இப்போ பியூட்டி பார்லர்னு பார்த்திங்கன்னா நம்ம குட்டியில் ஆன்டி ஏஜிங்க்குன்னு உள்ள ஃபேஷியல்ஸ் இருக்குது. காலேஜன் ஃபேஷியல் இருக்குது,
கோல்டு ஃபேஷியல் இருக்குது. அதை விட முக்கியம் ஆன்டி ஏஜிங்க்கு ஸ்டெம் செல் ஃபேஷியல். இது க்ரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து வர்றது, ஸ்விஸ்லேருந்து வரும் அந்த ப்ராடக்ட்ஸ். இது வந்து டெய்லி ஹோம் யூஸ்க்கு. இப்போ அவங்க அந்த மாதிரி ஃபேஷியல்ஸ் பண்ணும் பொழுது அந்த ஃபேஷியல் வந்து இப்போ ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு புதுசாக நியூ செல்ஸ் வர்றது ப்ராசஸ் ஸ்லோ ஆகும். இது வந்து கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும், ஆக்டிவ் பண்ணும். ஹோமில் என்ன பண்ண முடியும்? ஹோமில் இதெல்லாம் கிளைன்சர், டோனர், சீரம் போடணும் தான். இப்போ நம்ம ஏஜ் ஆனாவே டார்க் சர்க்கிள் வந்துடும். அது மாய்ஸ்சரைசர். சீரம் வந்து எப்படின்னா அந்த சுருக்கம்லாம் குறைஞ்சிரும். ஸ்கின்னில் உள்ள சுருக்கம் குறைஞ்சிடும். ஸ்கின்னை வந்து நல்லா எளிமையாக்குறதுக்கு இந்த சீரம் போடணும். ஐ க்ரீம் இருக்குது. இப்போ வந்து இது வந்து ஹோல் செட் ஆஃப் த ப்ராடக்ட். இது பார்த்திங்கன்னா இது ஸ்பாட் ஒயிட்னிங் ரேசர் ஜெல்ங்கிறது இப்போ பருவெல்லாம் வந்து மார்க்ஸாக இருக்கும், இல்லை பிக்மெண்டேஷன் இருக்கும் ஸ்கின்னில். இப்போ அந்த இடத்துல மட்டும் அவங்க அது போடும் பொழுது அது வந்து லைட்டன் பண்ணும் அந்த மார்க்ஸ், அந்த பிக்மெண்டேஷன் ஈவன் ஆக்குறதுக்கு. இப்போ வயதாகும் பொழுது நீங்கள் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், மெனோபாஸ், இது எல்லாமே ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரும், தின்னாயிரும். அப்போ வந்து தான் பிரச்சனை ரொம்ப வரும். ஏன்னா வெளியே போனோம் கொஞ்ச நாளே அது பிக்மெண்டேஷன் இதெல்லாம். அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம அதை லைட்டன் பண்ணி ஸ்கின்னை ஈவன் ஆக்குறதுக்கு உள்ள ப்ராடக்ட்ஸ். இந்த ஸ்டெம் செல் தெரப்பியோட பெனிஃபிட்டே அதுதான். ஸ்கின்னை வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்காது, நல்ல பிரைட்டாக ஃபேராக கொண்டு வரும், டைட்டாகும், நல்ல காலஜனாக இருக்கும் ஸ்கின்னுக்கு, யங் லுக்காக வச்சுக்கும், ஆன்டி ஏஜிங். ஸ்கின்னை வந்து எல்லாமே ஆக்கும், பார்க்க பொலிவாக இருக்கும், சுருக்கம்லாம் குறைஞ்சிரும். இது வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கிளைன்ஸ் பண்ணணும். இதுவே அவங்க ஸ்கின் ரொம்ப ட்ரை ஸ்கின்னா நாங்கள் வந்து கிளைன்சிங் மில்க், ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேஷியல் ஃபோம் இந்த ஜெல்லெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப ட்ரை அண்ட் டீஹைட்ரேட் ஸ்கின்க்கு அவங்க வந்து கிளைன்சிங் மில்க் வச்சு வாஷ் பண்ண சொல்லுவோம். அப்புறம் டோனர், கண்டிப்பாக டோனர் தான் வந்து பாஸை கவர் பண்ணும், ஸ்கின்னை வந்து நல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சீரம் போட்டாவே ஸ்கின்னு வந்து நல்லா அந்த சுருக்கம்லாம் குறைஞ்சி நல்லா டைட்டாகி ரொம்ப ஃபோமாக ரொம்ப இளமையாக இருக்கும் ஸ்கின்னு. போடணும். இது கண்ணை சுற்றி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வயசில் எல்லாத்துக்கும் தூக்கம் குறைவு, கண்ணை சுற்றிலையும் அந்த டார்க் சர்க்கிளுக்கு இந்த ஐ க்ரீம் இது வந்து டெய்லியும் காலையிலையும் ராத்திரியும் போட்டுக்கலாம். இது வந்து பிக்மெண்டேஷன் உள்ள நைட்லேயும் போடலாம். அண்டு மேக்கப் கூட இந்த ஐ க்ரீம் போட்டுக்கலாம். ஆமாம் ஆமாம் கவர் பண்ணும், லைன்ஸும் குறைய ஆரம்பிச்சிடும். இது வந்து அவங்களோட பிக்மெண்டேஷன் இல்லை ஸ்கா இருந்துச்சுன்னா லைட்டன் பண்ணுறதுக்குன்னு உள்ள ஸ்பாட் ரேசர் ஜெல். இந்த ஸ்டெம் செல்ஸ் தெரப்பியில் இது வந்து ரெஜுவினேட்டிங் க்ரீம், ஸ்கின்னுக்கு ஒரு புத்துணர்வு கொடுத்து ஸ்கின்னை மாய்ஸ்சர் பண்ணுறதுக்குள்ள மாய்ஸ்சரைசிங். ஆமாம். அண்ட் ஒன்றுமே கெமிக்கல்ஸ் கிடையாது இல்லைப்பா. இதெல்லாம் வந்து க்ரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், இது ஸ்விஸ்லேருந்து வருது நம்மளுக்கு. தட் இஸ் more important because ஷாப்பில் வந்து when we buy something, it's always something we're scared about, where there are a lot of chemicals and where it will have a deep impact on the skin. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம், இது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், ஆப்பிளில் தான் செய்கிறாங்க. அதுவும் ஆல்ப்ஸ் மவுண்டன்லேருந்து வருது இந்த ஆப்பிள், சுவிட்சர்லாந்து. லவ்லி. இப்போ ஃபேஷியல் வந்து நம்ம ஒரு மாதம் ஒரு வாட்டி வந்தால் போதும். ஏன்னா இங்கே ஃபேஷியல் வரும் பொழுது அவங்களுக்கு நல்ல மசாஜ், அந்த டேட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒவ்வொரு ஸ்கின்னும் ஒவ்வொரு மாதம் ஏன் வர சொல்லணும்னா நம்மளுக்கு ஒரு எவ்ரி 28 டேஸ்க்கு ஒரு வாட்டி டேட் செல்ஸ் வந்துடும். அதை நம்ம பார்லரில் போய் அதை கிளைன்ஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி ஸ்டீம் பண்ணி அதெல்லாம் எடுத்துட்டு நல்ல மசாஜ் கொடுக்கும் பொழுது தான் ஸ்கின்னுக்கு நல்ல ரத்த ஓட்டம் துரிதப்படுத்தும். அதே போல் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும், நம்ம ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்காது. இப்போ வீட்டில் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் நம்மளுக்கு முகத்தில் அழுக்கு எண்ணெய் இதெல்லாம் கிளைன்ஸ் பண்ணி ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ஸ்சர் கொடுத்து சீரமெல்லாம் போட்டாங்கன்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். And it is not about looking younger than your age, but it is looking nice at your age. That is most important. Healthy-ஆ இருக்கணும். That is what is mostly important. ரொம்ப நன்றி, very informative it was. Thank you. அவ்வளோதான் இந்த எபிசோடில். வாட் we learned is make sure that you drink a lot of water. தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். Eating right, diet ரொம்ப முக்கியம். Sleep, as Jaya ma'am says, very very important. You can come to Good Day, which is situated at Serangoon Road, for your face treatment. If you feel you have a lot of wrinkles, if you feel that you're looking very aged and your skin is looking very dull, then they have treatments for that here. And as ma'am showed, there are a lot of products that you can use at home to make sure that your skin is glowing and looks the age, looks healthy. That is what is most important. ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வணக்கம் சிங்கப்பூர். என் பேர் வினய் பாரத்வாஜ். Next week I'll come back for another very interesting episode. ரொம்ப நன்றி.